إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة في رواية أخرى كل دلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. الحمد لله ثم الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, நாம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் பகலில் நோன்பு நோட்டவர்களாகவும் இரவில் நின்று வணங்கியவர்களாக ஆக்கிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அந்த அல்லாஹு ஜல்ல வாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் இந்த ரமலானில் அநேக விஷயங்களை குறித்து சொல்கின்றான். இந்த ரமலான் மாதத்தை ஷஹரு தக்வா, அதே போன்று ஷஹரு தௌபா, அதே போன்று ஷஹரு துவா, இந்த மாதங்களில் அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற கணக்கில்லாத நன்மைகளை வாரி வழங்குவதாக தருகின்றான். முதலாவதாக இந்த நிர்வாகத்திற்கு நன்றி சொன்னவனாக எங்களுடைய உஸ்தாத் அல் ஹாஃபில் மௌலவி அஷேக் அலி அக்பர் உமரி அவர்களுக்கு முதலில் அல்லாஹுக்காகவும் அதற்கு அடுத்தபடியாக இந்த நிர்வாகத்திற்கும் குறிப்பாக எங்களுடைய உஸ்தாத் ஆசான் அவர்களுக்கு நன்றி செலுத்துவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன்னால் இன்று இன்ஷா அல்லாஹ் பீதனில்லாஹி தாலா அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் என்ற அந்த விஷயத்தில் குறிப்பாக அல்லாஹுடைய பெயர்கள் என்பது நமக்கு தெரியும். 99க்கு அதிகமான பெயர்கள் இருக்கின்றன. அதை எவர் ஒருவர் அறிந்து மனநமிட்டு அதை விளங்கி இருக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு முக்கியமான ஒரு பெயர் அர் ராசிக். அல்லாஹுடைய பெயர்களில் அர் ராசிக் என்றும் அல்லாஹ் தன்னை அர் ரஸாக் என்றும் சொல்லுகின்றான். அல்லாஹு ஜல்ல வாலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ ஹுவ ரஸாக்கு து குவத்தில் மத்தீன். நிச்சயமாக அல்லாஹ் தான் நம் அனைவருக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன்தான் மிகவும் பலம் பொருந்தியவனாகவும் உறுதியானவன் இருக்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஜல்ல வாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டக்கூடிய விஷயம், அதை முழுவதுமாக நம் உள்ளத்தில் இதை நாம் நிலைநிறுத்தினோம் என்று சொன்னால், இந்த விஷயங்களை நாம் உள்ளத்தில் அதை ஏற்று அவன்தான் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், அந்த ரப்பு தான் எங்களை பரிமாளிக்கக்கூடியவன், அந்த ரப்பு தான் எங்களுடைய சகல விஷயங்களை எங்களுக்காக செய்யக்கூடியவன் என்று நாம் உறுதியாக நம்பினோம் என்று சொன்னால், மேலதிகமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, சூரத்துல் ஹூதுல 11வது அத்தியாயம் 6வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுற விஷயம், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் எந்த ஒரு உயிரினத்தையும் இந்த பூமியில் உணவளிக்காமலே தவிர,
எந்த ஒரு உயிரினமும் இந்த பூமியில் அல்லாஹ் உணவளிக்காமை தவிர இல்லை என்று சொல்லி காட்டுகின்றான். மேலும் அது எங்கு சென்று அது எந்த இடத்தில் வசிக்கின்றது என்றும் அதே போன்று அது எங்கு சென்று அடையும் என்பதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான். வ யாலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதாஹா, அது எங்கு வாழும், அது வசிக்கிடம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அது சென்றடையக்கூடிய இடத்தையும் அறியும் என்று சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க, குல்லு ஃபி கிதாபின் முபீன், இது தெளிவான லவ்ஹில் மஃபூல் என்ற ஏட்டில் பதிவாக இருக்கின்றது. பதிவாக இல்லாமலே தவிர நாம் அனைவருக்கும் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி என்று சொன்னால், ஒரு ஹதீஸ் வருகின்றது, ஹதீஸுல் குதுசி. அந்த ஹதீஸை குறித்து பார்க்கும்போது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது முஸ்லீமில் 2577வது செய்தியாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் காமூ ஃபி சைதின் வாஹிதீன். அல்லாஹ் ஜல்லவாலா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, மகத்தான ஒரு செய்தி. இதற்கு முன்னால் பெரிய தொடரான ஒரு ஹதீஸ் இது. அந்த ஹதீஸில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. யா இபாதி என்று அழைக்கின்றான், அழைத்து சொல்கின்றான், லவ் அன்ன அவ்வளக்கும், உங்களில் முதலாமானவர்களும், உங்களில் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து வரக்கூடிய மனிதர்கள், அதே போன்று ஆஹிரக்கும், உங்களில் வரக்கூடிய கடைசி மனிதர்களுக்கும், அதே போன்று மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்களும் சரி ஜின்களும் சரி எல்லோரையும் கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிப்பாட்டி ஒரு இடத்தில் இருக்க வைத்து அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், அதுவும் தனித்தனியாக கேளுங்கள், ஒவ்வொருவராக கேளுங்கள், உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வான். அப்படி சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான் பாருங்க. இது மாதிரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் சொல்லி காட்டப்படுகின்றது, ஒரு பெரிய கடல், அந்த கடலில் ஒரு ஊசியுடைய முனையளவு நுக்கி அதை தண்ணியை எடுத்தால் எவ்வளவு நீர் இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் என்னுடைய அந்த கசானாவில் இருந்து என்னுடைய ரஹமத்திலிருந்து குறைவு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படியாப்பட்ட ரஹ்மான் இடத்தில் நாம் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டுமோ? அந்த ரஹ்மானுடைய கருணை என்பது மிக அலாதியானது. அந்த கருணையை அடைந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற விசேஷமான நாட்களை அல்லாஹ் ஜல்லவாலா ஏற்படுத்துகின்றான். ரமலான் போன்ற மாதங்கள், அதிலும் குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுகள், அதே மாதிரி மற்ற விஷயங்களை நாம் நிறைய பார்க்கின்றோம். இந்த கருணையை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பொழியக்கூடியதாக இருக்கின்றான். அப்படியாக அந்த அல்லாஹ் ஜல்லவாலா சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் இன்று என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த ரிஸ்கை, இந்த உணவை தேவையை நாம் எப்படி அடைந்து கொள்வது, அதை அல்லாஹ் ஜல்லவாலா விளக்குகின்றான். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக 8 விஷயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு என்பது ரிஸ்கை அதிகப்படுத்துவதை 8 விஷயங்களை குறித்து பார்க்கின்றோம். முதலாவதாக அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்லவாலா தன்னுடைய அருமறையாம் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் தலாக்ல 65வது அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனங்கள் சொல்லி காட்டுகின்றான். ஒமையத்தக்கில்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா, எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பாரோ, அந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அவர், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, அவர் அதில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில், அதை அவர் உறுதியாக இருந்தார் என்று சொன்னால், பாருங்க மேலதிகமாக 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வ யர்ஸுகஹு மின் ஹைஸு லா யக்தஸப, அல்லாஹ் சொல்லக்கூடிய பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் கணக்கின்றி வழங்குவனாக இருக்கின்றான். அல்லாஹ் எப்படி வழங்குவான் என்று சொன்னால், அவர்களுக்கு வழங்கக்கூடிய விஷயத்தில் கணக்கில்லாமல் வழங்கக்கூடியவனாக இருப்பான். யாருக்கு இது? அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த பூமியில் அல்லாஹ் மட்டும்தான் என்னுடைய ரப்பு என்று நம்பி அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும், அவரே அஞ்ச வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். இரண்டாவதாக தவக்குல் வைக்க வேண்டும். சோழர்களே, தங்களுடைய உணவு தேவைகளை எப்படி என்று சொன்னால், ஒரு 2 வயது குழந்தை 3 வயது குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடத்தில்
அதனுடைய உணவு தேவையை குறித்து என்னைக்காக கவலைப்பட்டிருக்குமா? அது கவலைப்படாது. அதுபோன்று நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னுடைய ரப்பிடத்திலே தவக்குள் வைக்க வேண்டும். தன்னுடைய இறைவனிடத்தில் தவக்குள் வைத்து கேட்கும்போது அந்த தவக்குலை எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால் பாருங்க, ஒரு செய்தி வருகின்றது. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அத்திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க. 2344வது செய்தியாக இருக்கின்றது. ல தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தவக்கல் வைக்கும்போது உறுதியாக வையுங்கள். அதை நீங்கள் உறுதியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தால் உறுதியாக வைத்து கேளுங்கள். தவக்கல் வைப்பதாக இருந்தால் அல்லாஹ் மட்டும்தான் தருவான், அவனால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும் என்பதாக உறுதியாக வையுங்கள் என்று சொல்லிவிட்டு ல ரஸகக்கும் கமா யர்ஸுகு தயிர், அந்த பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பான்னு சொன்னால் அது காலையில் வெறும் வயிறோடு ஒட்டிய வயிறோடு பறக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாலையில் திரும்பி வரும்போது வயிறு புடைத்த நிலையில் வயிறு நிரம்பிய நிலையில் அது வருகின்றது. ஆம் சோழர்களே, அல்லாஹ்விடத்தில் எவர் ஒருவர் தவக்கல் வைக்கின்றாரோ அதை சரியாக முறையாக வைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எப்படி இந்த பறவைக்கு உணவளித்தானோ அதே போன்று அல்லாஹ் நமக்கு உணவளிக்கதாக சொல்கின்றான். அப்ப தவக்கல் என்பது மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். ஹக்க தவக்கலை என்று சொல்லுகிறது. உறுதியாக வைங்க. அந்த உறுதியில ஒரு காலம் நாம் என்ன செய்யக்கூடாது, பின்னோக்க கூடாது. இரண்டாவது விஷயமாக, மூன்றாவது விஷயம் சொல்லப்படுகின்றது, முயற்சி எடுக்கணுங்க. அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்பது அது மூடப்பட்டிருக்கின்றது. அதை எவரொருவர் அதை அடைவதற்காக முயற்சி செய்கின்றாரோ தேடுகின்றாரோ அவருக்கு அது வழங்கப்படுகின்றது. அவர் என்ன செய்யணும், அதை நோக்கி அவர் முயற்சி செய்யணும். பாருங்க, சூரத்து தபாரக்கல்லில் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஹுவல்லதி ஜாலலக்கும் அர்ல தலூலா ஃபம்சு ஃபி மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி வ இலைஹி நுசூர். அல்லாஹ் ஜல்ல வஅலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப ஒருவர் என்ன செய்கின்றான்னு சொன்னால் ஹுவல்லதி ஜாலலக்கும் அர்ல தலூலா, இந்த பூமியை எல்லாம் செஞ்சிருக்கான் நல்ல ஒரு விரிப்பா ஆக்கி வச்சு இதில் நீங்க என்ன செய்யுங்க, போய் தேடுங்கன்னு சொன்னா, முயற்சி செய்யுங்க, தேடுங்க. அதே போன்று சூரத்துல் ஜும்மால அல்லாஹ் சொல்லி காட்டுவான், பன்தசிரு, நீங்கள் என்ன செய்யுங்க, விரைவாக செல்லுங்க, சென்று என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நீங்க என்ன செய்யுங்க, தேடிக்கொள்ளுங்கள், அடைந்து கொள்ளுங்கள், அதற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருங்க என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று சதக்கா செய்ய வேண்டும் சோழர்களே. ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து சதக்கா செய்வார் என்றால் அவருக்கு அந்த சதக்கா என்பது அபிவிருத்தி செய்யப்படும். அதுவும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் அதிகமாக சதக்கா செய்ய வேண்டும். அந்த சதக்காவை குறித்து சொல்லும்போது ஒருவர் காட்டிற்கு சென்று அந்த விறகை அங்கு வெட்டியோ அல்லது பொறுக்கியோ கொண்டு வந்து அதை விற்று தானும் ஒன்று அதில் இருக்கக்கூடிய அந்த மிச்ச தொகையை சதக்கா செய்கின்றார்களே அவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி ஒருவர் முயற்சி செய்து தான் அந்த சுமையை சுமந்து அந்த விறகை சுமந்து வந்து என்ன செய்கிறாரு, விற்பனை செய்கின்றார். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய 2 ரூபாய் 4 ரூபாய் என்ன செய்கின்றார், தான் 2 ரூபாய் வைத்துக் கொண்டு 2 ரூபாய் தர்மம் செய்கின்றார். அப்படி தர்மம் செய்யும் போது அவருக்கு மிக சிறந்த ஒரு பலனாக இருக்கின்ற சகோதரர்களே. எப்படி என்று சொன்னால் நம்ம பார்த்தோமா இல்லையா, ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வருவாங்க, வந்து கேட்பாங்க எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன்னு சொல்லிட்டு. என்ன செய்வாங்க, அவங்க 2 பேரிச்சம்பழங்களை கொடுப்பாங்க. 2 பேரிச்சம்பழங்களை கொடுப்பாங்க. இந்த பேரிச்சம்பழங்களை கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாங்க, அங்கு ஒரு பாசம் ஒன்று ஏற்படுகின்றது அவங்க இடத்துல. அதே போன்று பகிர்வு என்று ஏற்படுகின்றது. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேர்த்தம்பழங்களை அந்த பிள்ளைகள் கையில் கொடுத்துட்டு பகிர்ந்து கொடுக்குறாங்க. அதே போன்று பாசத்தோடு அந்த பிள்ளைகளிடத்தில் கொடுக்குறாங்க. அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல வஅலா என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய சதக்காக்களை உங்களுடைய பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கும்போது நிச்சயமாக எப்படி இந்த சதக்காக்கள் வளரும் என்று சொன்னால், ஒரு குதிரை குட்டியை வளர்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், நான் உங்கள்கிட்ட கொடுப்பானா. இன்னைக்கு 1 ரூபாய் நீங்கள் அந்த 2 ரூபாய் தர்மம் பண்ணியிருப்பீங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை வளர்த்து பெருசாக்கி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் தரக்கூடியவனாக இருப்பான். அப்படியாக சதக்கா செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஒருபோதும் சதக்கா செய்வதனால் நம்முடைய பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாது, குறைவு என்பது ஏற்படாது என்று பார்க்கின்றோம். அதே போன்று நம்மளுடைய தொழுகைகளை சரியாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகையில் என்ன சொன்னால் அதை சரியாக்கி கொள்ள வேண்டும். பாருங்க,
சூரத்து தாகால 132வது விஷயமாக அல்லாஹ் ஜல்லவாலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பாருங்க. வஹமிரு அஹலக்க பிஸ்ஸலாத்தி, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுவீர்களாக. வஸ்தபிரு அலைஹா, அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, அதில் பொறுமையாக இருக்க சொல்லுங்க. பொறுமை, அந்த தொழுகையை ஏதோ வந்தோம் தொழுதோம் போனோம்ல, மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தனை வசனங்களும் கேட்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ நிதானமாக நிறுத்தி இந்த ஓதிய வசனங்கள் எல்லாம் நம்ம தமிழில் எடுத்து படித்து பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ மகத்தான வசனங்களாக இருக்குது. இன்னைக்கு ரிஸ்கை பற்றி சொல்லப்பட்டது. இன்னைக்கு சூரத்துல் தாரியாத்தில் இந்த ரிஸ்கை பற்றி சொல்லப்பட்டது. வமாமின் உரியது மின்கும் ரிஸ்கா, உங்களிடத்துல நான் என்ன செய்யலை, ரிஸ்கை பற்றி கேட்கல, நாங்களே உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ இன்னைக்கு ஓதிய வசனங்களில் அநேக வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரிஸ்கை பற்றியே வந்துச்சு. அதே போன்று தொழுகையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் உறுதியாக இருக்க வேண்டும், அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். மேலதிகமாக உங்களிடத்தில் அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தொழுகையை உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏவுமாக சொல்லுகின்றான். இது 5வது விஷயமாக இருக்கின்றது. 6வது விஷயத்தை பார்க்கும்போது திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தின் மூலியமாக அல்லாஹ் ஜல்லவாலா என்ன செய்வான்னு சொன்னால் நமக்கு மத்தியில் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வான், உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்வான். சூரத்து நூறில் வரக்கூடிய ஒரு செய்தி 24 அத்தியாயம் 32வது வசனமாக நல்லா சொல்லப்படுகின்றது. ஃபன்கிஹுல் யதாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன, உங்களில் இருக்கக்கூடிய எத்தீம்களுக்கு அந்த சாலிகானவர்களுக்கு என்ன செய்யுங்கள், திருமணம் செய்து வையுங்கள். அப்படி செய்து வைத்தீர்கள் சொன்னால் உங்களில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் உங்களில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கும் அதே போன்று எத்தீம்களுக்கும் நீங்கள் திருமணம் செய்து வைத்தீர்கள் சொன்னால் யுக்னீக்குமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னால் அவர்களை செல்வ சீமாட்டியாக ஆக்குவான். அவர்களுடைய அந்த திருமணத்தின் மூலியமாக அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்வான். அப்படியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லவாலா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று 7வது செய்தியாக துவா. சகோதரர்களே, துவா என்பது மிக முக்கியமானது. இந்த மாதத்தை குறித்து சொல்லும் போது சஹர் துவா என்று சொன்னேன். இந்த துவா என்பது மிக முக்கியமானது. பாருங்க, ஒரு செய்தி, அழகான செய்தி, சூரத்துல் மரியம்ல வரக்கூடிய செய்தி இது. அதே போன்று 3வது அத்தியாயம் 37 38 அத்தியாயத்திலையும் எல்லாம் சொல்லி காட்டுவான். குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா, எப்போதெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மெஹராப், அந்த இருக்கைக்கு தொழுமிடத்திற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களோ, வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கு அவர்கள் உணவுகளை பார்ப்பார்கள். அந்த உணவுகளை பார்த்து விட்டு கேட்பார்கள், யா மரியமு அன்னாலக்கி ஹாதா, இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்துமா வந்துச்சு, இதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள்? ஏன் என்று சொன்னால் அதனுடைய கஃபாலத்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கஃபாலத்து யார்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கஃபலஹ ஜக்கரியான்னு சொல்லி காட்டுவான்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கஃபிலாக ஆக்கியிருந்தான். அப்படி இருக்கும்போது அவங்க தான் வாங்கி கொடுக்கணும், உணவு தேவைகளை அவர்கள் தான் அங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படியாப்பட்ட நேரத்தில் அவங்க கேட்குறாங்க, அன்னாலக்கி ஆதா, ஓ மரியமே, இவை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுமான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, காலத் ஹுவமின் இந்தில்லா, அது என்னுடைய இறைவன் பொறுத்திலிருந்து வந்தது, என்னுடைய ரப்பு எனக்கு பிரத்யேகமாக கொடுக்கின்றான் சொல்லிவிட்டு, ஏர்சுகு மை யஷா மின் கைரி ஹிசாப், அல்லாஹ் உணவளிப்பதில் யாருக்கு தெரியுமா, கணக்கின்றி உணவளிப்பான். யாருக்கு தெரியுமா? இது போன்ற இறை அடியார்களுக்கு, நம்பிக்கை உடையவர்களுக்கு, அல்லாஹ்வின் புறத்திலே அல்லாஹ்வுடைய நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னால், அல்லாஹ் எரிசுக்கு மின் கைரி ஹிசாப் என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய அந்த உணவுடைய விஷயத்தில் அல்லாஹ் கணக்கே பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, பொருளாதாரத்தை குறித்து நம்ம இடத்துல கேள்வி கேட்கப்படும், நம்மளுடைய உணவு குறித்து நம்ம இடத்துல கேள்வி கேட்கப்படுமா என்று சொன்னால் இல்லை சகோதரர். எப்படி என்று சொன்னால் உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், குலு வஸ்ரபு லா துஸ்ரிஃபு என்று சொன்னான், நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்க. அதை குறித்து இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக உண்டாரும், அதை பற்றி கேள்வி இல்லை. ஆனால் குறைவாக உண்ண வேண்டும், அது மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கேள்வி இல்லை, ஒரு மனிதனுக்கு உணவு விஷயத்தில் எந்த விதமான கேள்வி இல்லை என்று பார்க்கின்றோம். அதே போன்று மரியம் இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தில் அவங்க சொன்னாங்க, ஹாலத் ஹூ மினிந்தில்லா எர்ஜுகு மீன் மை யசாவ் மின் கைரி ஹிசாப் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்போ யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ
அவர்களுக்கு கணக்கின்றி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். துவாவுக்கு வர்றேன், இப்போதான் இனிமேட்டு துவா வருது. அந்த இடத்துல ஹுனாலிக்க, அதே இடத்தில் தா ஜக்கரியா ரப்பஹு, தன்னுடைய இறைவனை அவர் அழைத்தார்கள். தன்னுடைய இறைவனை அழைத்தவர்கள் கேட்டார்கள், கால ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், எனக்கு நல்ல ஒரு மகவை தருவாயாக, எனக்கு ஒரு மகனை. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ஃபர்தா இருந்தார். ஃபர்தான்னு சொன்னால் அவர் ஒரு தனியாள், அவருக்கு எந்த விதமான வாரிசும் இல்லை. அவர்கள் அந்த நிலையை குறித்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது, தையிபத்தன், என்னுடைய இந்த தையிபாவின் எனக்கு ஒரு நல்ல மகனை தருவாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னக சமீஉ துவா, நிச்சயமாக அல்லாஹ் இந்த துவாவை நுட்பமாக கேட்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இருந்து கேட்டாங்க. ஹுனாலிக தா ஜக்கரியா ரப்பஹு, தன்னுடைய ரப்பை அழைத்து கேட்டார்கள். அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்தான் எனக்கு தருவான், அவனால் மட்டும்தான் அவனை கொண்டுதான் எனக்கு ஆகும் என்று சொல்லி அவனிடத்தில் நாம் முறையாக கேட்டோம் என்று சொன்னார், நிச்சயமாக அல்லாஹ் தரக்கூடியவனாக இருப்பான் சோழர்களே. அதே போன்று 8வது விஷயமாக ஒரு செய்தி வருகின்றது. நம்மளுடைய உணவு விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆயுள் அபிவிருத்தியாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமாக சேர்த்து ஒருவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், ஒரு டேப்லெட்டை முழுங்கணுங்க. ஒரு டேப்லெட் கஷ்டமாக தான் இருக்கும் முழுங்குறதுக்கு. அந்த டேப்லெட்டை முழுங்கினாருன்னு சொல்லிட்டு சொன்னால் 2 விஷயங்கள் அவருக்கு என்ன செய்யப்படும், ஒன்று ஆயுள் விருத்தி ஆயிரும், ஒன்று அவருடைய உணவு தேவைகளும் பூர்த்தி ஆயிரும். இந்த டேப்லெட் என்ன பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய புகாரியில் 2067வது செய்தியாக சொல்லிக்கிறார். ஃபயஸில் ரஹிமஹு, அவங்களுடைய சொந்த பந்தங்களை, இரத்த பந்தங்களை அவர்கள் முறையாக பேணி இருந்து கொள்ளட்டும், பேணி வாழணும், துண்டிச்சு வாழக்கூடாது. அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடையக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரஹீமுகளை, அதாவது இரத்த சொந்த பந்தங்களை துண்டிச்சு வாழக்கூடாது, அவரோடு நம்ம சேர்ந்து வாழ வேண்டும் சொல்லப்படுகின்ற செய்திகளை. இந்த 8 விஷயங்களை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், 8 விஷயங்களை பார்க்கின்றோம். எப்படி என்று சொன்னால், இந்த 8 விஷயங்களுமே அஹ்சனு கமா அஹ்சனல்லாஹு இலைக், அஹ்சனு, நீங்கள் என்ன செய்யுங்கள், நல்ல விதமாக மக்கள் இடத்தில் நடந்து கொள்ளுங்கள். எப்படி, அல்லாஹ் உங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்களா, அல்லாஹ் உங்களிடத்தில் நல்லமாக நடக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்கள், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த உணவு தேவையாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பொருளாதார தேவையான விஷயமா இருக்கட்டும், இவையெல்லாம் பரஸ்பரம் நமக்குள்ளதான் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வார், கொடுத்து உதவக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் முதலாளியாக இருப்பார், அவர் கீழே ஒருத்தர் தொழிலாளியாக இருப்பார். இது போன்ற உணவு தேவைகளாக இருக்கட்டும், பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும், ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து உதவக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அப்படியாக இந்த விஷயங்களை அஹ்சனு கமா அஹ்சனல்லாஹு இலைக், உங்களுக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். நம்மளோட ஒருத்தர் ஓனராக இருப்பார், அவர் கீழே தொழிலாக இருப்பார், அவர் கையில் என்ன செய்யக்கூடாது, நாம் சரியாக நடக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதற்கும் என்ன செய்யப்படும், கேள்வி கேட்கப்படும் சகோதரர்களே. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தார்கள் எப்படி இருந்தார்கள் சொன்னால், தங்களுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று தடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் தடுக்காமல் விட்டு விட்டார்கள். அதே போன்று அறிவுடையவர்களாக மிக குறைவானவர்களை தவிர அவர்கள் இருக்கவில்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவர்களை சிலரை நாம் என்ன செய்யணும், அநியாயத்தின் பக்கம் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ, அவங்களை செல்லோ செருக்கை பின்பற்றி கொண்டார்களோ, அவர்களை என்ன செய்தார்கள், குற்றவாளிகளாகவே அப்படி விட்டுட்டுன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யணும், குற்றவாளிகளாக விட்டு விட்டோம். அதெல்லாம் என்ன செய்யணும், நல்ல முறையில் இந்த விஷயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கிடைத்த இந்த பொருளாதாரத்தை நமக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய தேவைகளையும் என்ன செய்ய வேண்டும், பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்ல ஜலால் ஆக்குவானாக. அல்லாஹும்ம பல்லக ரிசாலா வ அத்தல் அமானா வ நஸஹல் உம்மா வ கஸஃபல்லாஹு பில் உம்மா.